ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிப்பேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலை. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிப்பேச்ச ராகவே கேதவே நமோ நமஹ. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 8/5/2025 ஸ்ரீ விசுவாவசு ஆண்டு சித்திரை மாதம் 25ஆம் நாள் வியாழக்கிழமை உத்தராயணம். நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை. கௌரி நல்ல நேரம் மதியம் 12:30 முதல் 1:30 வரை. மாலை 6:30 முதல் இரவு 7:30 வரை. ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 முதல் 7:30 வரை. குளிகை காலை 9 முதல் 10:30 வரை. சூலம் தெற்கு, பரிகாரம் தைலம். சூரிய உதயம் காலை 5:54க்கு. கரணன் 3 முதல் 4:30 வரை. திதி இன்று மாலை 3:16 வரை ஏகாதசி, பின்பு துவாதசி. நட்சத்திரம் இன்று இரவு 11:23 வரை உத்திரம், பின்பு ஹஸ்தம். நாமயோகம் இன்று அதிகாலை 3:08 வரை வியாகாதம், பின்பு ஹர்ஷனம். கரணம் இன்று அதிகாலை 2:40 வரை வணிசை, பின்பு மாலை 3:16 வரை பத்திரை, பின்பு பவம். அமிர்தாதி யோகம் இன்று அதிகாலை 5:53 வரை அமிர்த யோகம், பின்பு இரவு 11:23 வரை மரண யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் உடைய நட்சத்திரம் இன்று இரவு 11:23 வரை அவிட்டம், பின்பு சதயம். சந்திராஷ்டமம் உடைய ராசி கும்பராசி. இரவு 11:23 வரை அவிட்டம், பிறகு சதயம். இன்றைய நாளுக்கான பண்டிகை திருவள்ளூர் ஸ்ரீ வீரராகவர் பெருமாள் ரத உற்சவம் ஆரம்பம். மதுரை ஸ்ரீ மீனாட்சி ஸ்ரீ சொக்கநாதர் திருக்கல்யாண வைபவம். சோழ ஸ்ரீ சிம்மபுரம் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம ரத உற்சவம். திருச்சிராமலை ஸ்ரீ சிவபெருமான் தங்க குதிரை வாகனத்திலும் அம்பாள் கண்ணாடி விசித்திர பல்லக்கிலும் புறப்பாடு. ஆறுமுக மங்கலம் ஸ்ரீ 1001 விநாயகர் கைலாச ஸ்ரீ பர்வத வாகனத்தில் பவனி வரும் காட்சி. இன்றைய நாளுக்கான வழிபாடு ஸ்ரீமன் நாராயணரை பெருமாளை வழிபட சுபிக்ஷம் உண்டாக்கும். விரதாதி விசேஷங்கள். ஏகாதசி திதி சித்திரையில் வரக்கூடிய ஏகாதசி தமிழ் மாத துவக்கம், தமிழ் புத்தாண்டு துவக்கம். ஸ்ரீ விசுவாவசு ரிப்பீட் ஸ்ரீ விசுவாவசு வளர்பிறையில் வரக்கூடிய ஏகாதசி. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமகி தன்னோ விஷ்ணு பிரசோதயாத் என்று வழிபடுங்கள். எல்லாவித நன்மைகள் சித்திக்கும். விரதங்கள் அனுஷ்டிப்பது விசேஷம். இந்த நாள் எதற்கெல்லாம் சிறந்தது? விதை விதைப்பதற்கு சிறந்த நாள். ஆயுத பயிற்சி மேற்கொள்ள நல்ல நாள். ஆடை அணிகலன்களை வாங்க உகந்த நாள். குளம் கிணறு வெட்டுவதற்கு ஏற்ற நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. காலை 4:36 முதல் 6:24 வரை மேஷ லக்னம். காலை 6:25 முதல் 8:27 வரை ரிஷப லக்னம். காலை 8:28 முதல் 10:38 வரை மிதுன லக்னம். 10:39 முதல் மதியம் 12:47 வரை கடக லக்னம். 12:48 முதல் 2:49 வரை சிம்ம லக்னம். 2:50 முதல் மாலை 4:49 வரை கன்னி லக்னம். 4:50 முதல் மாலை 6:54 வரை துலாம் லக்னம். 6:55 முதல் 9:06 வரை விருச்சக லக்னம். இரவு 9:07 முதல் 11:13 வரை தனுசு லக்னம். 11:14 முதல் 1:07 வரை மகர லக்னம். 1:08 முதல் 2:50 வரை கும்ப லக்னம்.
காலை 2:51 முதல் 4:31 வரை மீன லக்னம். 12 ராசிக்காரர்களுக்கும் இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது சிறந்தது. ஓரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. வியாழக்கிழமை இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ குரு பகவான். ஸ்ரீ குரு பகவானுக்கான காயத்ரி மந்திரத்தை பாராயணம் செய்யலாம். ஓம் ஸ்ரீ குருபியோ நமஹ. குருவே சர்வ லோகானாம் விஷஜே பவரோகினாம் நிதே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்திகே. குரு கடாட்சம் பெற ஸ்ரீ குரு பகவானுக்கான காயத்ரி மந்திரத்தை அதிகாலை பொழுது அல்லது குரு ஓரையிலும் பாராயணம் செய்யலாம். காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ குரு பகவானுக்கான ஓரை. ஸ்ரீ குரு பகவானுக்குண்டான காயத்ரி மந்திரம். ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணி ஹஸ்தாய தீமகே தன்னோ குரு பிரசோதயாத். மீண்டும் ஒரு முறை. ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணி ஹஸ்தாய தீமகே தன்னோ குரு பிரசோதயாத். 12 ராசிக்காரர்களுக்கான இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள். வியாழக்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ குரு பகவானுக்கான ஓரை. காலை 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஓரை. 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஓரை. 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஓரை. 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஓரை. 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஓரை. 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஓரை. 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஓரை. 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஓரை. 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஓரை. மாலை 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஓரை. 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஓரை. இந்த நாள் எல்லா நன்மைகளும் கிடைக்க பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மேஷராசி அன்பர்கள் இன்றைய நாளுக்கான பலன்களை அறியலாம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மேஷராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ மேஷராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. வியாழக்கிழமை தினம் இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும், என்ன பலன்கள் இருக்கும், கோச்சாரத்தினுடைய நிலைகள், கிரகங்களினுடைய அமைப்பு, எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் என்பதை நீங்கள் முழுமையாக தெரிந்து கொள்ளலாம். மேஷராசி அன்பர்கள், இந்த தினம் உங்களுடைய செயல்பாடுகளில் மிக மிக அனுசரித்து போக வேண்டிய நாள். அசௌகரியங்கள் ஏற்படலாம். எந்த ஒரு சூழ்நிலையிலும் தன்னிலை மாறாமல் இருங்கள். உங்களுக்கான பலம் என்ன, பலவீனம் என்ன என்பதை புரிந்து செயல்பட வேண்டும். வேலை வியாபாரங்களில் வேலையாட்களோடு அனுசரித்து இருங்கள். அவர்களுடைய செயல்களுக்கு நீங்கள் பாராட்டுங்கள். நல்ல சூழ்நிலைகளை உருவாக்கிக் கொள்வது, தட்டி கொடுத்து வேலை வாங்க வேண்டும். அதே போல கூட்டு தொழில் செய்பவர்கள் சக நண்பர்களோடு மற்றவர்களுடைய கருத்துக்களையும் கேட்டு செய்வது நல்லது. சுப காரியம் சம்பந்தமான விஷயங்களில் பொறுமையாக இருக்க வேண்டும். தேவையற்ற விஷயங்களினால், தேவையற்ற செலவுகளினால், வெளியூர்களுக்கு போகக்கூடிய சூழல் மற்றும் ஆடம்பரமான விஷயங்களினால் விரயங்கள் ஏற்படலாம். சேமிப்புகள் குறையும். பணம் சேர்க்க நினைத்தாலும் அது உங்களுக்கு சரிவர அமையாது. எதை செய்ய வேண்டும் என்று எண்ணுகிறீர்களோ அதற்கு ஒரு சிலருடைய ஆதரவு கிடைக்கும். நட்பு வட்டாரத்தினால் சில நன்மைகள் உண்டு. தம்பதியர்களுக்கிடையே புரிதலும், வீட்டில் ஒற்றுமை அனுசரித்து போக வேண்டும். ஒரு சில வரவுகள் உங்களுக்கு நன்மையை தரும். எதிர்பாராத சில வரவுகள் அதீத நன்மையை ஏற்படுத்தும். பொருளாதாரத்தில் ஏற்றங்கள் பிறக்கும். உழைப்பை அதிகம் நம்புவீர்கள். எதையும் மேலோட்டமாக செய்யாமல் ஒவ்வொரு விஷயத்தினுடைய அடி ஆழ தன்மை வரையில் நடத்துவது நல்லது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும்
கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கு சந்திர பகவானுடைய ஓரைக்கும் நன்மை தரும். செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி. பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயக பெருமானை வழிபட்டால் நல்லது. எதையும் விட்டுக் கொடுத்து செல்ல வேண்டும். அனுசரித்து செல்லுங்கள். தொழில் கூட்டாளிகளிடையே முறையாக செயல்படுவது அவசியம். எதை செய்தாலும் நிதானமாக இருக்க வேண்டும். பரணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி. பெருந்தேவி தாயாருடைய ஒத்துழைப்பு, பெருந்தேவி தாயாருடைய அனுகிரகம் உங்களுக்கு சித்திக்கட்டும். அருளும் ஆசையையும் பெறக்கூடும். வேலையாட்களுடைய ஆதரவு கிடைக்கும். வருமானம் அதிகரிக்கும். பணம் பொருளாதாரத்தில் ஏற்றங்கள் உண்டு. கார்த்திகை நட்சத்திரம் 1 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. ஓம் நம சிவாய, சிவாய நமவோம் என்று வழிபட்டால் நல்லது. நெருக்க மேம்படும். நட்புகள் நிறைந்த நாளாக்கம். தம்பதியர்களுக்கிடையே புரிதல் இருக்கும். எதையும் மிகச் சரியாக செய்ய முற்படுவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு சகல நன்மைகள் பிறக்கும் நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவகிரகங்களின் நல்லாசையும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ ரிஷபராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயை போற்றி. ஓம் ஸ்ரீ ரிஷபராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. வியாழக்கிழமை தினம் சித்திரை மாதம் இந்த நாள் உங்களுடைய ராசினுடைய நிலைகளை வைத்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம். கோச்சாரத்தின்படி கிரகங்கள் தினம் தினம் நகரக்கூடிய சந்திர பகவான் உடைய அமைப்பானது 2.5 நாட்களுக்கு ஒரு முறை மாறும். அப்படி இருக்கும் பட்சத்தில் கிரகங்களுடைய அவ்வப்போது நிகழக்கூடிய மாற்றங்கள், வான் மண்டலங்களில் நிகழக்கூடிய சில பெயர்ச்சிகளை பொறுத்து உங்களுக்கு பலன்கள் வழங்கப்படுகிறது. அப்படி பார்க்கும் பொழுது ரிஷபராசி அன்பர்களே, வியாழக்கிழமை தினத்தில் குரு பகவானை தரிசனம் செய்வது, திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானினுடைய அருணுகிரகத்தை பெறுவது, உங்களுக்கு தெரிந்த காயத்ரி ஸ்லோகத்தை பாராயணம் செய்வது நல்லது. காரணம், குரு பகவான் உங்கள் ராசியிலேயே இருப்பதால் குருஸ்தலமான திருச்செந்தூர் முருகப்பெருமானையே வழிபடுவது நல்லது. கடந்த காலங்களில் நீங்கள் எண்ணிய வேலைகள் கைகூடி வரும். தொழில் வியாபாரத்தில் அபிவிருத்தி உண்டு. பெற்றோர்களுடைய நல் ஆதரவின் மூலம் சில வேலைகள் விறுவிறுப்பாக நடக்கும். பெற்றோர்கள் உங்களுடைய செயலுக்கு துணையாகவும் ஆதரவாக இருக்கக்கூடும். வேலை தொடர்பான விஷயங்களில் புதிய அனுபவங்கள் ஏற்படும். சமூக விஷயங்களில் புதிய ஆதரவு ஏற்கும். எதையும் மிக அழகாக சரியாக செய்து நல்ல பேர், புகழ், அந்தஸ்து கிடைக்கும். கல்வி, கலை, ஞானம், அறிவு, ஆரோக்கியம், அன்பு, ஆனந்தம், தைரியம் என்னும் அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் பெறுவீர்கள். வேடிக்கை, விளையாட்டு சார்ந்த விஷயங்களிலும் நாட்டம் இருக்கும். புதுவிதமான எண்ணங்கள் பிறக்கும். பணம் பற்றிய பய உணர்வுகள் தீரும். சுப காரியங்கள் கைகூடி வரும். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய போக்கு திருப்தியையும் நல்ல லாபத்தையும் தரும். மேன்மையான நிலைக்கு வருவீர்கள். எண்ணிய காரியங்களை விறுவிறுப்பாக முடிப்பீர்கள். ரிஷபராசி அன்பர்களுக்கு நலம் நிறைந்த நாள், சந்தோஷமான நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அதிகமான நன்மையை தரும். குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் சுப நிகழ்ச்சிகளை செய்வது நல்லது. புதியதொரு வீடு, மனை, வாகனம், ஆடை, அணிகலன்கள் வாங்க சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துங்கள். ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையில் நீங்கள் மருந்து மாத்திரை சாப்பிட்டால் சீக்கிரமே நோய் குணமடையும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள்: கார்த்திகை நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆசைகள் அதிகரிக்கும்.
நீண்ட நாளாக நினைத்த வேலைகள் கைகூடும். பெற்றோர்களுடைய ஆதரவு கிடைக்கும். எண்ணிய காரியங்கள் விறுவிறுப்பாக நடத்துவீர்கள். உடல்நலம் மனநலம் இரண்டுமே சீராகும். ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்பிகை வழிபடுங்கள். ஓம் மகாதேவியைச்ச வித்மகே விஷ்ணு பத்னிச்ச தீமகி தன்னோ லக்ஷ்மி பிரசோதயாத். வழிபடுவது விசேஷம். வில்வ இலைகளினால் அர்ச்சிப்பது நல்லது. பணம் சார்ந்த பிரச்சனைகள் குறைக்கும். மன கவலைகள் அகலும். எண்ணத்தில் தெளிவு பிறக்கும். மிருகசிரிஷ நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபடுங்கள். ஓம் சௌம் சரவண பவ எனும் மந்திரத்தை 108 முறை உச்சரிக்க நல்லது. மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்கள் திறமைகள் வெளிப்படும். நலம் நிறைந்த நாளாகும். நிர்வாகத்தில் புதிய முயற்சிகள் கைகூடும். பொருளாதாரத்தில் ஏற்றம் பிறப்பதால் புதிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். குடும்பத்திற்குண்டான அனுசரணையான போக்கு காணப்படும். இந்த நாள் சகல நன்மைகள் பிறக்கும் நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மிதுன ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணவே போற்றி. ஓம் ஸ்ரீ மிதுன ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வியாழக்கிழமை தினம் சித்திரை மாதம் மிதுன ராசி அன்பர்கள் கோச்சாரத்தினுடைய அமைப்பு நிலைகளை வைத்து பார்க்கும்போது எந்த ஒரு விஷயத்தையும் மிக சரியாக செய்யக்கூடும். கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவீர்கள். மற்றவர்களிடத்தில் உங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தக்கூடும். ஒரு சில விஷயங்களை வெளிப்படுத்துவதால் சில மாற்றங்கள் வரலாம். நட்பு வட்டாரத்தின் மூலம் மனதில் மகிழ்ச்சி சந்தோஷம் அதிகரிக்கும். தவறிப்போன சில முக்கிய வேலைகள் எல்லாமே கைகூடி வரும். தவறிப்போன வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கும். வேலை தொடர்பாக வியாபாரத்தினுடைய நிலையில் முன்னுக்கு வருவதற்கான சூழ்நிலைகள் அமையும். வியாபாரத்தில் சில அனுபவங்களினால் புதிய அத்தியாயங்கள் புதிய தொடக்கங்கள் உண்டாகும். நிர்வாகத்திற்குண்டான விஷயங்களில் திறமைகள் வெளிப்படும். முயற்சிகளில் இருந்து வந்த தாமதங்கள் நீங்கும். நன்மைகள் நிறைந்த நாள். ராசிக்கான சுபகிரக ஓரைகள். சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அதிக நன்மையை தரும். புதியதொரு முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு மனை வாங்குவது இது போன்ற விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையில் செய்தால் வேலைகள் சீக்கிரமாகவே நடக்கும். சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் ஆரம்பிப்பது அல்லது செய்வதன் மூலம் நல்ல விதமாக நடக்கும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம் பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரிஷ நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபடுங்கள். ஓம் சௌம் சரவண பவ எனும் இந்த மூல மந்திரத்தை மனதார ஸ்ரீ முருகப்பெருமானை எண்ணி மனமுருகி பாராயணம் செய்தால் அதீத நன்மைகள் பிறக்கும். மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் உண்டாகலாம். பேசக்கூடிய விஷயங்களை மிக சீராக வெளிப்படுத்துவீர்கள். நன்மைகள் அதிகரிக்கும். வாக்குறுதிகள் நிறைவேறும். நண்பர்களிடம் மனம் விட்டு பேசுவீர்கள். திருவாதிரை நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்கையம்மனுடைய வழிபாடு நல்லது. ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே. ஓம் தும் துர்காயை நமஹ. திறமைகள் வெளிப்படும். மனம் விட்டு பேசக்கூடிய நிலைகள் இருக்கும். தவறிப்போன முக்கிய பொருட்கள் கிடைக்கும். காணாமல் போன பொருட்கள் மீண்டும் கைக்கு வரும். வியாபாரத்தில் அனுபவங்கள் ஏற்படும். புதிய விஷயங்களை தொடங்குவீர்கள். புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. தாமதங்கள் விலகும். வேலைகள் விறுவிறுப்பாகவும் சுறுசுறுப்பாக இருப்பீர்கள். அதிக நன்மைகள் நிறைந்த நாள். இந்த நாள் எல்லா நன்மைகள் பிறக்கும் நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம்.
நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கடகராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சந்திர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ கடகராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. ராசியினுடைய நிலை வைத்து இந்த நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும்? கோச்சாரத்தினுடைய அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு கிரக அமைப்பு இருக்கும் பொழுது உங்களுக்கு என்ன பலன்கள் ஏற்படும்? இடமாற்றம் தொடர்பான செயல்பாடுகளில் தாமதங்கள் இருக்கும். கடகராசி அன்பர்கள் மன அமைப்பு சீராக இருக்காது. எண்ணத்தின்படி வேலைகள் நடக்கவில்லையே என்கிற மன வருத்தங்கள் அதிகமாக இருக்கும். எதை செய்தாலும் முயற்சி செய்து செய்ய வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவீர்கள். சாதாரணமாக இருந்தீர்களேயானால் எந்த ஒரு காரியமும் நடக்காது. இனம் புரியாத சிந்தனைகள் காரணமாக தயக்கங்கள் உண்டாக்கும். அவ்வப்போது தடைகள் இருந்து கொண்டே இருக்கும். அதையை தாண்டி வெளியே வருவதற்குள் உங்களுக்கு விரக்தி ஏற்பட்டுவிடும். வெளியே செல்பவர்கள் திட்டமிட்டு வெளியே செல்லுங்கள். குடும்ப நபர்களிடத்தில் அனுசரித்து போவது, மனம் விட்டு பேசுவது, தம்பதியர்களுக்கிடையே புரிதல் இருக்காது. குழந்தைகளுடைய செயல்பாடுகளுக்கு பண விரயங்கள் உண்டாக்கும். மனதிற்கு அமைதியை தரக்கூடிய இறை வழிபாடு செய்யுங்கள். உத்தியோகத்தில் மறைமுகமான நல் வாய்ப்புகள் ஏற்படும். கடன் சம்பந்தமான விஷயங்களில் சிந்தித்து இருங்கள். அமைதியை கையாளுங்கள். கடகராசி அன்பர்களே, எதை செய்தாலும் நிதானத்தோடு சிந்தித்து மன அமைதியாக்க, எதையும் எவரிடத்திலும் வெளிப்படுத்தாதீர்கள். எப்பொழுதும் உங்களுடைய பேச்சுக்களை குறைத்து கொண்டு செயல்பட்டால் இந்த நாள் நல்ல நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அதிகமான அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவது நல்லது. சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை சிறப்பு. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் ஆகாய நீல நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தயக்கம் ஏற்படும். எதையும் தன்னம்பிக்கையாக செய்ய துணிவீர்கள். ஆனால் ஏற்ற இறக்கங்களாகத்தான் இருக்கும். இனம் புரியாத சிந்தனைகளினால் ஒரு விதமான தயக்கம் இருக்கும். பூசம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சனீஸ்வர பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. தென்னாட்டுடைய சிவனை போற்றி. எந்நாட்டுவருக்கும் இறைவா போற்றி போற்றி. காவாய் கனக திரளே போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. மன அமைதி இருக்கும். எதையும் மிக அழகாக செய்து முடிப்பீர்கள். தன்னிச்சையாக ஒரு சில எந்த முடிவுகளையும் எடுக்காதீர்கள். கவனமாக இருக்க வேண்டும். தன்னம்பிக்கையோடு இருங்கள். ஆயிலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ புதன் பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு, ஸ்ரீமன் நாராயணர் வழிபாடு நல்லது. எதையும் ஒரு முறைக்கு பலமுறை சிந்தித்து செய்ய வேண்டும். அமைதி என்பது தேவை. கொடுக்கல் வாங்கலை தவிர்த்து விடுங்கள். வேலை வியாபார தொடர்பாக சில செங்கடங்கள் ஏற்பட்டு தீரும். இந்த நாள் சகல நன்மைகள் பிறக்கும் நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ சிம்மராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சூரிய பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ சிம்மராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. வியாழக்கிழமை தினம் சித்திரை மாதம். சிம்மராசி அன்பர்கள் யாருக்கும் எந்த விதங்களிலும் வாக்குறுதிகள் கொடுக்காதீர்கள். மனக்குழப்பங்கள் அவ்வப்போது இருந்து கொண்டே இருக்கும். மிக சரியாக களத்திர ஸ்தானத்திலேயே சந்திர பகவானோடு உங்களுடைய விரையாதிபதி சந்திர பகவானே சனீஸ்வர பகவான் 6க்கும் 7க்கும் உண்டானவர் 7ஆம் ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். எதற்கெடுத்தாலும் தேவையற்ற எண்ணங்கள், மன உணர்வுகள் ஓடிக்கொண்டே இருக்கும். மன கட்டுப்பாடு தேவை. வாக்குறுதிகள் அளிப்பதை குறைத்துக் கொள்ளுங்கள். வியாபாரம் சம்பந்தமான விஷயங்களில் முதலீடுகள் செய்வதற்கு உகந்தது அல்ல. அரசாங்க உத்தியோகத்திற்காக முயற்சி செய்பவர்கள் சற்று பொறுத்து செய்யுங்கள். எதிலும் அவசரமோ வேகமோ இருக்கக்கூடாது. பொறுத்தார் புவி அல்வார் என்பது போல கவனித்து இருங்கள்.
எதையும் அவசர அவசரமாக உங்களுடைய உத்தியோக வேலைகளை செய்து அவப்பெயர்களை பெறாதீர்கள். அக்கம் பக்கம் நபர்களிடத்தில் அனுகரித்து போக வேண்டிய நாள். சிம்மராசி அன்பர்கள், இந்த நாள் உங்களுக்கு மத்தியமமான பலன்களை உண்டு. எதற்கும் ஆசைப்படாதீர்கள், அவதிப்படாதீர்கள். இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழுங்கள். முயற்சிகள் உங்களுக்கு பாதி பலனை தான் கொடுக்கும். அதாவது ஒரு 50% தான் உங்களுக்கு இருக்குமே தவிர எவ்வளவு கஷ்டப்பட்டு கடினமாக உழைத்தாலும் அங்கீகாரம் என்பது இருக்காது. உங்களுக்கு எந்த விதங்களிலும் அவப்பெயரோ அல்லது தேவையற்ற கெட்ட பெயர்களோ ஏற்படாதபடி பார்த்துக் கொள்ளுங்கள். எதிர்பாராதபடி சில செலவுகளினால் நெருக்கடிகள் ஏற்படும். பயணங்களால் ஒருவிதமான மனச்சோர்வுகள் இருக்கும். புகழ் ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்கலாம். அரசாங்க வேலைகளுக்கு சூரிய பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலா. பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மகம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ கேது பகவான், தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி, பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயக பெருமானை வழிபடுவது நல்லது. தொடர்ந்து விநாயக பெருமானுக்கு அருகம்புல் சாற்றி வழிபட சகல நன்மைகள் சித்திக்கும். பூரம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சுக்கிர பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி, பரந்தேவி தாயார் வழிபாடு நல்லது. பூரம் நட்சத்திரக்காரர்கள் நிதானமாக இருங்கள். மனதில் நிம்மதி தேவை. குழப்பங்கள் இருக்கக்கூடாது. உடனுக்குடன் எந்த முடிவுகளையும் எடுக்காதீர்கள். சிந்தித்து பேசுவது நல்லது. செலவுகள் அதிகரிக்கலாம், எச்சரிக்கை தேவை. உத்திரம் நட்சத்திரம் 1 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு சிறந்தது. மனச்சோர்வுகள் உண்டாக்கும். வீண் கவலைகள் ஏற்பட்டு தீரும். எண்ணத்தில் தெளிவு வேண்டும். தியானம், யோகாசனங்கள் செய்தால் சில பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளலாம். ஸ்ரீ சந்திர பகவானுடைய காயத்ரி மந்திரத்தை உச்சரிப்பது நல்லது. மன தெளிவு கிடைக்கும். மனதில் நிம்மதி பிறக்கும். இந்த நாள் ஏற்றங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கன்னிராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகா விஷ்ணவே போற்றி. ஓம் ஸ்ரீ கன்னிராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வியாழக்கிழமை தினம் சித்திரை மாதம். கன்னிராசி அன்பர்கள், இந்த நாள் உங்களுக்கு திருப்திகரமான நாள். குரு பகவானுடைய அனுகிரகத்தை பரிபூர்ணமாக பெறுகிறீர்கள். குரு பகவானுடைய பார்வையானது உங்களுக்கு திருப்தியையும் நல்ல சந்தோஷத்தையும் கொடுக்கும். தேக பலம், தெய்வ பலம், ஆயுள் பலம், ஆரோக்கிய பலம் அதிகரிக்கும். அஷ்ட ஐஸ்வர்யங்கள் சித்தியாக்கும். கடினமான வேலைகளை மிக அழகாக முடிக்கக்கூடும். உடன் பிறப்புகள் வழியில் ஆதரவு ஏற்படும். வேலை வாய்ப்புக்காக முயற்சி செய்பவர்களுக்கு சாதுரியமான நாள். திறமைகள் அதிகரிக்கும். வேலை வாய்ப்புகளில் கொஞ்சம் கவனமாகவே இருங்கள். எதையும் அலட்சியமாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். குரு பகவான் பாக்யஸ்தானத்தில் சஞ்சாரம் இருந்து உங்களுடைய ராசியை பார்ப்பதா குரு கடாட்சம் பரிபூரணம். அடுத்த மாதத்திலிருந்து குரு பெயர்ச்சி தொடங்குகிறது. எதிலும் கவனமாக இருக்க வேண்டும். வேலை வாய்ப்புகளில் மட்டும் மிக மிக கவனம் தேவை. சுபகாரியம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் சாதகமாக. விரும்பியதை வாங்குவீர்கள். குடும்ப தேவைகள் நிறைவேறும். உறுப்பினர்களுடைய ஆதரவு கிட்டும். மற்றவர்களுடைய தேவைகளை கேட்டு அறிந்து பூர்த்தி செய்து வைப்பீர்கள். வாடிக்கையாளர்களுடைய ஆதரவு அதிகரிக்கும். போட்டித் தேர்வுகளில் சாதகமான முடிவுகள் இருக்கும். மனதில் தெம்பு, தைரியம் அதிகரிக்கும். கல்வி, கலை, ஞானம், அறிவு, ஆரோக்கியம், அன்பு, ஆனந்தம், தைரியம் என்னும் அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் பெறுவீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சொத்து சம்பந்தமான விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்கலாம். அரசாங்க வேலைகளுக்கு புதன் பகவானுடைய ஓரை நல்லது. குரு பகவானுடைய ஓரை பணம் சார்ந்த விஷயங்களுக்கு. சுக்கிர பகவானுடைய ஓரை பயன்படுத்துவது அதீத நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம்.
அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஒத்துழைப்பு அதிகரிக்கும், தேவைகளை நிறைவேற்றுவீர்கள், அதிக நன்மைகள் பிறக்கும் நாள். அஸ்தம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சந்திர பகவான், தெய்வம் ஸ்ரீ துர்க்கை அம்மன் வழிபாடு நல்லது. ஆதரவுகள் அதிகரிக்கும், விருப்பமானதை செய்வீர்கள், சுபகாரியம் சம்பந்தமான பேச்சுக்கள், அதை சார்ந்த வார்த்தைகள் கைகூடும், வாடிக்கையாளர்களுடைய ஆதரவு கிடைக்கும், பொருள் விற்பனை அமோகமாக்கம், நல்ல உயர்ந்த அந்தஸ்திற்கு வருவீர்கள். சித்திரை நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபடுவது நல்லது. உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்று வழிபட்டால் நல்லது. மதிப்பு அதிகரிக்கும், மரியாதை கூடும், சமூகத்தில் பேர் புகழ் அந்தஸ்து அதிகரிக்கும், கௌரவம் பட்டம் பதவியோடு இருப்பீர்கள். இந்த நாள் சகல நன்மைகள் சித்திக்கும் நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ துலாம் ராசியை போற்றி, ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானை போற்றி, ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி, ஓம் ஸ்ரீ துலாம் ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வியாழக்கிழமை தினம் சித்திரை மாதம் துலாம் ராசி அன்பர்கள் பொருளாதாரத்தில் ஏற்றங்கள் உண்டாக்கும், குடும்ப நிலையை உணர்ந்து செயல்படுவீர்கள். உங்களுடைய ராசிக்கு சனீஸ்வர பகவானுடைய ஆதரவு எப்பொழுதுமே உண்டு. அதேபோல் 10ஆம் இடத்தின் அதிபதியான சந்திர பகவான் உங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இணைந்திருக்கிறார். எப்பொழுதும் தொழில் வியாபாரம் சார்ந்த விஷயங்களிலேயே உங்களுடைய கவனம் இருக்கும். குடும்பத்தை தாங்கக்கூடியவர்களாகத்தான் நீங்கள் இருக்கக்கூடும். சமூக வேலை, அலுவலக காரியங்கள், தொழில் சார்ந்த விஷயங்கள் இதையெல்லாம் மிக திருப்திகரமாக செய்ய நினைப்பீர்கள். வீட்டில் குழந்தைகளுடைய ஆதரவு, அவர்களுக்கு தேவையான விஷயங்களை புரிந்து செய்வது, பெரியோர்களிடத்தில் சந்திப்புகள் சில மாற்றத்தை உண்டாக்கும். இந்த நாள் உங்களுக்கு முன்னேற்றங்கள் இருக்கும் நாளாகத்தான் இருக்கிறது. எந்த விதமான சங்கடங்களோ குறைகளோ இருக்காது. துலாம் ராசி அன்பர்கள் எதையும் நேர்மையாக நியாயமாக கொண்டு செல்வீர்கள். பண பிரச்சனைகள் மறையும். மேற்கல்விக்காக முயற்சி செய்பவர்களுக்கு ஆதரவு கிடைக்கும். உத்தியோகத்தில் எதிர்பார்த்தபடி சாதகமான சூழ்நிலைகள் அமையும். இதனால் வரையில் இருந்த ஏற்ற இறக்கமான நிலைகள் மாறும். வருமானம் கிடைக்கும். உத்தியோகத்தில் உயர் பதவிக்காக முயற்சி செய்பவர்களுக்கு ஆதரவுகள் கூடும். அதிக நன்மைகள் கிடைக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரைக்கும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரைக்கும் நன்மை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிகள் மீனம், மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 2. ராசிக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபாடு செய்வது நல்லது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வருமானம் கூடும், சேமிப்புகள் அதிகரிக்கும், மனதிடமாக இருப்பீர்கள், வேகம் அதிகரிக்கும், தைரியமாக இருக்கக்கூடும். சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ ராகு பகவான், தெய்வம் ஸ்ரீ துர்க்கை அம்மன் வழிபாடு நல்லது. ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே. மாற்றங்கள் உண்டாக்கும். பொறுப்புகளை உணர்ந்து செய்வீர்கள். சமயோஜித புத்தியாக இருப்பீர்கள். எண்ணத்தில் தெளிவு இருக்கும், உள்ளத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். விசாக நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. நல்ல உயர்வு இருக்கும், சாதகமான சூழ்நிலைகள் அமையும், எதிர்பார்த்த வேலைகள் கைகூடும், தன்னம்பிக்கை நிறைந்த நாள். இந்த நாள் எல்லா நன்மைகளும் பிறக்கும் நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.
வேலும் மயிலும் துணை, தீர்காயுஷ்மான் பவ, ஸ்ரீராம ஜெயம். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியை போற்றி, ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானை போற்றி, ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானை போற்றி, ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. வியாழக்கிழமை தினம் சித்திரை மாதம் விருச்சிக ராசி அன்பர்கள் கூடுமான வரையில் செயல்பாடுகளின் படி சில நன்மைகளும் பிறக்கும். பண கஷ்டத்தில் இருப்பவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் பண வரவு உண்டாகும். கையில் பணம் இருக்கிறது என்றும் நீங்கள் செலவுகளை செய்யாதீர்கள். உறவுகளினால் ஏற்பட்ட நெருக்கடிகள் குறையலாம். ஆடம்பரமான விஷயங்களை, சில செலவுகளை குறைத்து சேமிப்பை அதிகப்படுத்துங்கள். குடும்பத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்களே செய்யக்கூடிய நிலையில் இருக்கக்கூடும். பொழுதுபோக்கு சம்பந்தமான விஷயங்களில் ஆர்வங்கள் உண்டாக்கும். வேடிக்கை, விளையாட்டு, கேளிக்கை சார்ந்த விஷயங்களில் ஆர்வங்கள் மிகுதியாகும். வெளியூர்களுக்கு செல்வீர்கள். பிள்ளைகளுடைய விடுமுறை காலத்தை உங்களுக்கு ஏற்றாற்போல் பயன்படுத்திக் கொள்வீர்கள். பண பிரச்சனைகள் படிப்படியாக தீரும். உறவுகளால் ஏற்பட்ட சங்கடங்கள் அகலும். மனதில் திருப்தி இருக்கும். வாடிக்கையாளர்களுடைய வருகை திருப்தியை தரும். வருமானம் செழிக்கும். பொருளாதாரத்தில் ஏற்றத்தோடு இருக்கக்கூடும். மனதில் நிம்மதியும் சந்தோஷமும் அதிகரிக்கும். பிள்ளைகளால் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள். குடும்பத்தில் சுப காரியங்கள் கைகூடி வரும். புதிய முயற்சிகள் மேம்படும் நாள். தம்பதியர்களுக்கிடையே அனுசரணையான போக்கோடு இருப்பதோடு உங்கள் துணைவருடைய தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். கையில் பணப்புழக்கம் அதிகரிக்கும். விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். அதிகமான மகிழ்ச்சிகள் நிறைந்த நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவது நல்லது. சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை சிறப்பை தரும். நட்பு, பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம் பகை ராசிகள். கும்பம், மிதுனம், சிம்மம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். நட்சத்திர பலன்கள். விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான். வழிபாடு நல்லது. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பண ரீதியாக இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தீரம். நெருக்கடிகள் அகலம். குரு பகவானுடைய அருள் வேண்டி வழிபடுங்கள். தீர்க்க ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் பெறுவீர்கள். அனுஷ நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சனீஸ்வர பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. அனுஷம் நட்சத்திரக்காரர்கள் ஆர்வம் அதிகரிக்கும். எதையும் முழுமையாக செய்து முடிப்பீர்கள். கொடுத்த வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்வீர்கள். பொறுப்புகளை ஏற்று செய்யக்கூடிய பாக்கியம் உண்டு. கேட்ட நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ புதன் பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு. ஸ்ரீமன் நாராயணர் வழிபாடு நல்லது. அனுபவங்கள் ஏற்படும். புதுமையான எண்ணங்கள் அதிகரிக்கும். மகிழ்ச்சி நிறைந்த நாளாகும். பிள்ளைகளால் ஆதரவு உண்டு. இந்த நாள் ஏற்றங்கள் பிறக்கும் நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை, தீர்காயுஷ்மான் பவ, ஸ்ரீராம ஜெயம். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ தனுசு ராசியே போற்றி, ஓம் ஸ்ரீ குரு பகவானை போற்றி, ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே போற்றி, ஓம் ஸ்ரீ தனுசு ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. வியாழக்கிழமை தினம் ஆக தனுசு ராசி அன்பர்கள் கோச்சாரத்தினுடைய நிலை வைத்தோம். உங்களுடைய கிரகங்களினுடைய போக்கு எப்படி இருக்கிறது அதற்கேற்றபடியே பலன்கள் அமையும். தனுசு ராசி அன்பர்கள் எதிராக இருந்தவர்கள் கூட காணாமல் போகலாம். எதிரிகள் தொல்லைகள் அடங்கும். வீட்டில் வேல்மாறல் படிப்பது, பாராயணம் செய்வது மிக மிக விசேஷம். மன தூய்மை, உடல் தூய்மை, உள்ள தூய்மை வேண்டும். நண்பர்களுடைய ஆதரவு கிடைக்கும். புது வகையான எண்ணங்களை கொண்டிருப்பீர்கள். கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் கட்டுக்குள் வரும். கமிஷன் வகையில் ஆதாயம் ஏற்படும். வெளியூர்களுக்கு செல்ல நினைப்பீர்கள். ஒரு சில மாற்றங்கள் வந்து போக்கும். தனிப்பட்ட விஷயங்களில் மட்டும் கவனமாக பார்த்து இருங்கள். மற்றவர்களுடைய முடிவுக்கு எந்த விதங்களிலும் கொடுக்காதீர்கள். முக்கியமான ஒரு சில முடிவுகளை நீங்களே செய்வது நல்லது. தனிப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருப்பதோடு சக ஊழியர்களால் திருப்திகளும் வரலாம்.
தனுசு ராசி அன்பர்களுக்கு ஆதாயம் ஏற்படும். ஒரு சில விஷயங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர வாய்ப்புகள் உண்டு. மனம் சார்ந்த கஷ்டங்கள் தீரம், உடல் உபாதைகள் அகலம், நல்லிணக்கத்தோடு இருப்பீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சி, சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி தொடர்புடைய செயல்பாடுகளுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: மூலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி. பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் பெருமானை வணங்குங்கள். புதியவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். பழைய பிரச்சனைகள் தீரும். எதிரிகள் தொல்லைகள் அடங்கும். உங்களோடு உடன் பிறந்தவர்களுடைய நல் ஆதரவு கிடைக்கும். பூராட நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயாரை வழிபடுங்கள். நல்ல ஆதாயம் ஏற்படும். சில பிரச்சனைகள் கட்டுக்குள் வரும். பணம் சார்ந்த விஷயங்கள் கைக்கு வரும். தொடர் வருமானத்தை பெறக்கூடிய பாக்கியம் உண்டு. உத்திராட நட்சத்திரம் 1 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. செயல்களில் மிக மிக கவனமாக இருங்கள். ஆதாயங்கள் ஏற்படும். திருப்திகள் உண்டாக்கும். தனிப்பட்ட விஷயங்களில் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ரகசியங்களை காப்பது நல்லது. இந்த நாள் ஏற்றங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மகர ராசி என்பவர்களை உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மகர ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகர ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. உங்களுடைய பிரச்சனைகள் தீர, தடைகள் தாமதங்கள் அகல, வாழ்வில் முன்னேற, எதிர்பார்த்தபடி உங்களுடைய வாழ்க்கையை குழந்தைகளுடைய நலனுக்காக செய்ய வேண்டிய விஷயங்களை இந்த தினம் செய்வது மிகவுமே நல்லது. திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானே குருகாரகன், புத்திரகாரகன். இந்த நாள் உங்களுடைய ராசிப்படி பார்க்கலாம். மகர ராசி அன்பர்களை தைரியம் அதிகரிக்கும். எதையும் நேர்த்தியாக செய்ய வேண்டும் என்கிற உள்ளங்கள் உண்டு. பிறருக்கு தான தர்மங்கள் செய்ய முற்படுவீர்கள். சகோதர சகோதரிகள் வழியில் ஆதரவு கிடைக்கும். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருக்கக்கூடும். எண்ணத்தில் தெளிவும் உள்ளத்தில் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும். சுப காரிய பேச்சுவார்த்தைகள் சாதகமாகவே நடக்கும். பெற்றோர்களிடத்தில் இருந்த கருத்து வேறுபாடுகள் அகலும். தாயாரிடம் இருந்த பிரச்சனைகள் தீரும். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய போக்கை முழுமையாக தெரிந்து கொள்வீர்கள். உங்களுடைய தந்தை வழியிலேயோ அல்லது உங்களுடைய முன்னோர்கள் வழியில் வரக்கூடிய தொழிலை கவனித்து வந்தாலும் உங்களுக்கு சில புரிதல் இருக்கும். இன்றைய காலகட்டத்திற்கு ஏற்றாற்போல் அப்டேட் ஆக செய்வீர்கள். புதியவர்களுடைய ஆதரவு, வியாபாரத்தில் மேன்மையான போக்கு, தொழிலில் நல்ல வளர்ச்சி உண்டாகும். அலுவலகத்தில் புதிய விஷயங்களை அறியக்கூடும். யாருக்கும் கிடைக்காத பேர் புகழ் உங்களுக்கு வந்து சேரும். நல்ல கீர்த்தி இருக்கும். தம்பதியர்களுக்கிடையே நல்ல சூழ்நிலைகள் உண்டாக்கும். வாழ்வியல் முறைகளை சீர்படுத்திக் கொள்வீர்கள். பேச்சுவார்த்தைகள் திருப்தியை தரும். சிக்கனமாக இருக்க வேண்டிய நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி சார்ந்த செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திராடம் நட்சத்திரம். உத்திராட நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. ஒத்துழைப்பான நாள். நட்பு வட்டாரங்கள் விரிவடையும். எதிர்பார்த்த பணம் கைக்கு கிடைக்கும். அனுகூலமான நாளாகும். திருவோண நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்பிகையை வழிபடுங்கள். கருத்து வேறுபாடுகள் குறையும். செய்த வேலைகளை திறமையாக முடிப்பீர்கள். திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் கூடும். கருத்து வேறுபாடுகள் அகலும். புதியவர்களுடைய ஆதரவு கிடைக்கும்.
அவிட்டம் நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு பல சிறப்புகளை பெற்றுத்தரும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் சிக்கனமாக இருப்பது விசேஷம். நெருக்கமானவர்களுடைய புரிதல் இருக்கும். சில வேலைகளை கவனிக்க வேண்டிய நிலையில் இருப்பீர்கள். பொறுப்புகள் அதிகரிக்கும். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் அகிலம் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கும்பராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவ பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ கும்பராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. கும்பராசி அன்பர்கள், இந்த நாள் உங்களுடைய வேலைகளை நினைத்ததை நினைத்தபடியாக நடத்தி காட்டுவீர்கள். சூழ்நிலைகளை அறிந்து செயல்படுவது நல்லது. பணம் சார்ந்த பிரச்சனைகள் குறைந்து வரும். கடனில் இருந்து முழுமையாக வெளிவருவதற்கான வாய்ப்புகள் கிட்டும். உங்களுடைய தெய்வ வழிபாடு அதீத நன்மையை கொடுக்கும். ரகசியங்களை பாதுகாப்பீர்கள். உறவு நிலை சீராக அமையும். அரசாங்க வேலைகள், உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரும். உத்தியோகத்தில் நல்ல முக்கியத்துவம் கிடைக்கும். நீங்கள் எந்த ஒரு வேலைகள் செய்தாலும் அது பலரால் போற்றப்படும், பாராட்டுக்கு உரியதாகவே அமையும். எதிர்பாராத வகையில் சில நல் வாய்ப்புகள் கிடைக்கும். மாற்றங்கள் உருவாக்கும். கடன் சார்ந்த விஷயங்களில் சிந்தித்து இருங்கள். மனதில் நிம்மதி, சந்தோஷம். மௌனமாக இருக்க வேண்டிய நாள். எண்ணத்தில் தெளிவு என்பது தேவை. உள்ளத்தில் மகிழ்ச்சியும் அழகும் சேரும் பொழுது உங்களுடைய வேலைகள் திருப்திகரமாக நடக்கும். தம்பதியர்களுக்கிடையே புரிதல் இருக்கும். மனநிலை சீராக்கும். தெய்வ அனுகிரகத்தை பெறுவீர்கள். குழந்தைகளுடைய செயல்பாடுகள் பெருமைக்குரியதாக அமையும். தெய்வ வழிபாட்டின் மூலம் மிகப்பெரிய ஒரு பலம் உங்களுக்கு வந்து சேரும். ஆர்வமான விஷயங்களாகவே நடக்கும். எல்லாமே உங்களுக்கு ஏற்றாற்போல் பிடித்தது போலவே நடக்கும். சௌக்கியமாக இருப்பீர்கள். தொழில் முன்னேற்றங்கள், வியாபாரத்தில் அபிவிருத்தி உண்டாகும். எதிர்பார்த்தபடி கைக்கு பணம் நிறைவாகவே இருக்கும். வருமான உயர்வு ஏற்படும். மனதில் நிம்மதி நிறைந்த நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி சார்ந்த செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள்: அவிட்டம் நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. மதிப்புகள் அதிகரிக்கும். மரியாதை கூடும். பலருக்கு மத்தியில் உங்களுடைய வேலைகளை நினைத்தபடியாக நடத்தி காட்டுவீர்கள். சூழ்நிலைகளை உணர்ந்து செயல்படுவீர்கள். நன்மதிப்பு உருவாகும். சதயம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான், தெய்வம் ஸ்ரீ துர்கையம்மனுடைய வழிபாடு நல்லது. ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகை என்று வழிபட்டால் உங்களுடைய வியாபாரம் கொழிக்கும். செல்வ வளம் பெருகும். தடை தாமதங்கள், கண் திருஷ்டிகள் முற்றிலுமாக அகலும். பிள்ளைகளுடைய வாழ்க்கை வளர்ச்சி அமோகமாக இருக்கும். அதிக நன்மைகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் கிட்டும். முக்கியத்துவம் அதிகரிக்கும். நீங்கள் யார் என்பதை மற்றவர்களுக்கு நிரூபித்து காட்டுவீர்கள். செயலில் வேகம் உண்டாகும். பூரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. சிந்தித்து இருப்பது அவசியம். நிம்மதி வேண்டும். கடன் சார்ந்த பிரச்சனைகள் தீர வழிவகை கிடைக்கும். வேலையிலிருந்த இழுபறிகள், பிரச்சனைகள் தீரும். இந்த நாள் ஏற்றங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மீன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மீன ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே போற்றி. ஓம் ஸ்ரீ மீன ராசியின் சித்தர் பெருமானையே போற்றி போற்றி. இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை பார்க்கலாம். இனம் புரியாத சிந்தனைகள் ஏற்படலாம். மனச்சோர்வுகள் உண்டாகும். நுட்பமான விஷயங்களில் கவனமாக இருங்கள். தியானம், யோகாசன பயிற்சிகள் செய்வது மிக மிக நல்லது. மீனராசி அன்பர்களே, குரு பகவானை வழிபடுங்கள்.
முருகப்பெருமானிடத்தில் உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளையும் சமர்ப்பித்துவிட்டு உங்களுடைய வேலைகளை மட்டும் பாருங்கள். குருவே சரணம், குருவடி சரணம் என்னும் ஆறுமுகம் அருளிடம் அனுதினம் ஏறுமுகம் என்றும் வழிபடுங்கள். ஏற்ற இறக்கங்களாக இருந்தாலும் பெரிய அளவில் பாதிப்புகள் எதுவும் இருக்காது. உடன் பிறந்தவர்களுடைய செயல்களில் சில அசௌகரியங்கள் இருந்தாலும் அவர்களிடத்தில் நீங்கள் அனுசரித்துதான் போக வேண்டும். வீட்டினுடைய தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள். நண்பர்கள் வழியில் அலைச்சல்கள் உண்டாக்கலாம். ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருங்கள். கீர்த்தி நிறைந்த நாள், புகழ் அதிகமாக வந்து சேரும். களிப்பாக இருப்பீர்கள். பெற்றோர்களுடைய ஆதரவு கிட்டும். மனதிற்கு பிடித்த விஷயங்களை செய்து முடிப்பீர்கள். அதிக நன்மைகள் விளையும் நாள். வியாபாரத்திலும் சரி, எதிர்பார்த்தபடி லாபம் கிடைக்கும். தொழிலில் புதியவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். பட்டம், பதவி, பேர், புகழ் அதிகரிக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்களுக்கு கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம் பகை ராசிகள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. இங்கு குறிப்பிட்டுள்ள நட்பு பகை ராசிகளை தவிர அந்த ராசிக்கு மற்ற ராசிகள் சம ராசிகள் ஆகும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சோர்வான நாளாகும். உடல் உழைப்பு அதிகம் தேவை. சில குழப்பங்கள் வந்து போக்கும். கவனமாக இருங்கள். அசௌகரியங்களை சமாளிக்க வேண்டிய நிலை உண்டு. உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. ஓம் நமசிவாய எனும் சிவ மந்திரத்தை உச்சரிப்பதால் பல பிரச்சனைகள் தீர வாய்ப்புகள் கிட்டும். அனுசரித்து செல்லுங்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களிடம் விட்டு கொடுத்து போக வேண்டும். சில நுட்பமான விஷயங்களை அறிந்து கொள்வது நல்லது. வாக்குவாதங்கள், வீண் பேச்சுக்கள் கூடாது. ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு காக்கும் கடவுள். திருமாலுடைய அனுகிரகம் வேண்டி வழிபடுங்கள். ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்கள். கீர்த்தி நிறைந்த நாள். அலைச்சலும், அதனால் உங்களுக்கு சில அனுகூலம் உண்டாகும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இந்த நாள் ஏற்றங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட எல்லா நலன்களும் கிடைக்க எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நம ஓம். ஓம் சரவணபவ. 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த நாள் பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடுபவர்களுக்கு நம்முடைய சேனல் சார்பாக பிரத்யேக நல் வாழ்த்துக்கள். ஓம் நம சிவாய. சிவாய நம ஓம். ஓம் சரவணபவ. நற்பவி, நற்பவி, நற்பவி.